ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சரண்யா. இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 10th தமிழில் வந்து செகண்ட் இயரில் நம்ம முல்லைப்பாட்டு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இது யார் எழுதினாருன்னா நப்பூதனார் தான் எழுதினார். இவரை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போ கதைக்குள்ளே போவோம், பாட்டுக்குள்ளே. இப்போ இதில் என்ன நுழைமுன் கொடுத்துருக்காங்கன்னா, இயற்கை சூழல் நமக்குள் இனிய உணர்வுகளை தூண்டுகிறது. தமிழர்கள் இயற்கையோடு இயந்த வாழ்வை கொண்டிருந்தனர். மழைக்காலத்தில் அவர்கள் வாழ்வை எதிர்கொள்கின்ற இயல்பு இலக்கியத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மழையின் சீற்றம் இயல்ப வாழ்க்கையில் ஏற்படுத்தும் மாற்றங்களை சங்க இலக்கியம் படப்பிடித்து காட்டுகிறது. ஓகேங்களா? அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ அது மக்களோட, அந்த காலத்து மக்களோட வந்து இயற்கையும் ஒன்றி போயிருக்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த பிக்சர் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து நல்லொரு விரிச்சி கேட்டல். இப்போ இந்த இதில் என்ன கான்செப்ட்னா, நனந்தலை உலகம். இது வந்து சொல்லும் பொருளில் கண்டிப்பாக கேட்கலாம், மேக்சிமம் கேட்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த வலம்புரி பொருத்த மாதங்கு தடக்கை, அப்புறம் நீர் சில நிமிர்ந்த மா அல் போல, பாடிமில் பனிக்கடல் பருகி, வலன் ஏற்பு கோடு கொண்டு எழுந்த கொடுஞ்செலவே எழிலி. இப்போ இந்த லைன் எல்லாம் பார்த்தீங்கன்னா முல்லைப்பாட்டோட லைன் தான். இப்போ பெரும்பெயல் பொழிந்த சிறுபொன் மாலை. பெரும்பெயல்னால் வந்துட்டு பெருமழை வந்து பொழிந்த சிறு பொன் மாலை, சிறிய பொழுது மாலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதில் வந்து பொழுதுகள் வந்து வரும். சரிங்களா? பெரும்பொழுதா சிறு பொழுதானில் இதில் வரும். சரிங்களா? அதாவது கரு உரிப்பொருளில் இடம்பெறும். நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா, அருங்கடி மூதுர் மருங்கில் போகி. அப்போ முதுமக்கள், அதாவது முது பெண்டிதர்லாம் இருக்காங்கள்ல, அவங்க வந்து பாட்டிமாலாம் இருக்காங்களா, அந்த காலத்து பாட்டிமா வந்துட்டு நல்ல சொல் கேட்கணும். இப்போ வந்து ஒரு அரசன் வந்து ஒரு போருக்கு போயிருக்கிறாங்கன்னா திரும்பி வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு. அப்போ அரசி வந்து ரொம்ப துக்கத்தில் இருக்கிறப்ப இவர் வருவாரா மாட்டாரான்னு சொல்லி நல்ல சொல் கேட்குறதுக்கு தான் வந்து நற்சொல்லுக்கு தான் நான் விரிச்சி கேட்டேன்னு சொல்லுவாங்க. நற்சொல் கேட்குறதுக்காக இந்த காலத்துலலாம் போய் ஜாதகம் அது பார்க்குறாங்க. அந்த காலத்தில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, போய் ஊருக்கு வெளியில் ஒரு ஒதுக்குப்புறமா இருக்கிற இடத்துல வந்துட்டு சில மக்கள் கூடியிருக்கிற இடத்துல போய் நின்று யாராவது நல்ல வார்த்தை பேசுகிறாங்களா அப்படி சொல்லி அவங்க என்ன வார்த்தை மக்கள் பேசுகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுக்கு விஷயம் வந்து நடக்கும். இப்போ நன்மை பேசினா நன்மை நடக்கும், தீமை பேசினா தீமை நடக்கும் அப்படின்றது அவங்களோட கான்செப்ட். ஓகேங்களா? இதுதான் இந்த இதில் நல்ல ஒரு விரிச்சி கேட்டல் அப்படின்னு சொல்லி. அப்போ கேட்டுட்டு வந்து அந்த அரசிக்கிட்ட சொல்லுவாங்க, நல்ல விரிச்சி கேட்டால் நல்லது உங்களுக்கு நடக்கும், அரசர் திரும்பி வருவார் அப்படின்னு சொல்லி இங்கே அந்த பெண்டிதர் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, சிறுதாம்பு தொடுத்த பசலை கண்டின் உருத்துயர் அலமரல் நோக்கி ஆய்மகள் நடுங்குவல் அசைத்த கையல். இப்போ இந்த பொண்ணு பார்த்தீங்களா, அந்த பொண்ணு இந்த கண்ணுக்குட்டிக்கிட்ட சொல்லுது, நீ சத்தம் போடாத, உன்னோட அம்மா வந்து வந்துக்கிட்டு இருக்கோம், உனக்கு பால் கொடுக்கணும்ல, கண்டிப்பாக வரும்னு சொல்லவும் அந்த கேட்ட அந்த முதுபெண்டிதர் வந்துட்டு அப்போ ஓகே, நம்ம வந்து வந்த வேலை வந்து முடிஞ்சிடுச்சு நல்லபடியாக, நம்ம அரசர் வந்து திரும்ப வந்துடுவார் அப்படின்னு சொல்லி போய் நம்ம அரசிக்கிட்ட சொல்லுவோன்ட்டு கிளம்பி போய் அங்கே போய் சொல்கிறாங்க. தாயார் என்போல் நன்னோர் நல்மொழி கேட்டனன். அதாவது நாங்கள் வந்து நல்ல சொல் கேட்டோம், கண்டிப்பாக அவங்க வந்து வந்துடுவாங்க, அரசர் வந்து வந்துடுவாருன்னு இந்த பெண்டிதர் வந்து சொல்கிறாங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்தீங்களா, நனந்தலை உலகம். நனந்தலை உலகம் கொடுத்துருக்காங்களா. இப்போ இதில் நனந்தலை உலகம்னா ஆகன்ற உலகம், நனந்தலை. இப்போ வந்துட்டு இப்போ நனைஞ்ச தலை பார்த்திங்கன்னா தண்ணியெலாம் கோர்த்து நம்மளுக்கு அப்படியே ரொம்ப பாரமாக ரொம்ப வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் உங்களுக்கு ஷார்ட்கட். ரொம்ப வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நம்மளுக்கு தலை இருக்குன்றதே மற்ற நேரத்தில் தெரியாது. அதான் நனைஞ்சு போன தலைக்கு வந்துட்டு அகண்டு போய் நம்மளுக்கு தலை ரொம்ப ஹெட் வெயிட்டாக இருக்கும். அதுதான் வந்துட்டு இதில் ஷார்ட்கட்டு. அடுத்து நேமினா சக்கரம். நேமினா நேராக போகணும், சக்கரம்னு சொல்லிக்கலாம். அடுத்து வந்துட்டு கோடுனா மலை கோடு வரைக்கும் வந்துட்டு போகணும், மலையில் உள்ள அந்த கோட்டை போய் தொடணும் அப்படின்னு சொல்கிறது ஷார்ட்கட்டு. கொடுஞ்செலவுனா விரைவாக செல்லுதல். அப்போ நிறைய வந்துட்டு நம்ம செலவு பண்ணி ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு ஃப்ளைட்லேயே போகிறோம்னா விரைவாக போகிறோம்ல, அது அப்படி நீங்கள் நினச்சிக்கோங்க. கொடுஞ்செலவுனா ரொம்ப கொடுமையான செலவு, எவ்வளோ காசு செலவு பண்ணி நம்ம ஃப்ளைட்டில் போகிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நறுவினா நறுமணமுடைய மலர்கள். நறுவி அப்போ நறுமணமுடைய மலர்கள் வந்து நம்ம வீணா வீழ்ந்த மலர் இல்லைங்களா. நம்ம முன்னாடியே இதில் நம்ம இனிமேல் உரைநடை வந்து நடத்துவோம், செய்யுள் முடிச்சுட்டு நம்ம உரைநடை நடத்துவோம். அப்போ வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக வந்து மலர் இதெல்லாம் வந்துட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஷார்ட்கட்டோட. அப்போ வந்து ஈஸியாக உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ வந்து நறுவினா நறுமணமுடைய மலர்கள்.
தூவினா தூவி தூவி நம்ம இந்த இதே வந்து தூவின்றதே வந்து திரும்ப திரும்ப நம்ம சொல்லி பார்த்தோம்னா தூவின்னு தான் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா விரிச்சின்னா நம்ம என்ன சொன்னோம், நற்சொல் தானே சொன்னோம், அந்த நற்சொல் தான் இது. அடுத்து வந்துட்டு கவல்னா சுவல்னா தோல். அப்போ தோலை வந்து சுவைத்து பார்ப்பாங்க. யார்? கொசு தான் வந்து சுவைத்து பார்க்கும். நம்ம தோலில் வந்து உட்காந்து பிளட்டு நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த ஷார்ட்கட்டுக்காக சொல்கிறேன், நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்து வந்துட்டு இங்கே அந்த பாடலின் பொருள் வந்துட்டு நான் சொன்னது தான் இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இதில் வந்துட்டு என்ன கேட்டிருப்பாங்கன்னா, இதில் எந்த மன்னன் சொல்லி கேட்பாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும், இதில் வந்து மாவலி மன்னன் வந்து வருவார். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா, அடுத்து இந்த திருமால் உருவம் வடிவம் கொண்ட மாவலி மன்னன் என்ன சாமின்னு கேட்பாங்க. திருமால். அடுத்து பார்த்திங்கன்னா மாவலி மன்னன். இந்த ரெண்டுமே வந்துட்டு கேட்கலாம். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா நீர் வார்த்தை தரும் பொழுது இதெல்லாம் வந்துட்டு சும்மா நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. இது ஒன்றும் இல்லை, நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லிட்டேன், அவ்வளோதான். இந்த இதில் நற்சொல் கேட்டோம் இங்கே சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, நற்சொல் கேட்டோம்னு சொல்லியிருக்காங்களா, அதுதான் இங்கே நல்ல சொல் கேட்டோம், அவங்க அரசர் வந்து வந்துடுவாருன்னு சொல்லியிருக்காங்க. இலக்கண குறிப்பில் இலக்கணம் நடத்துகிறப்ப நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா விரிச்சி ஏதேனும் ஒரு செயல் நன்றாக முடியுமோ முடியாதோன்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லைங்களா, அந்த செயல் வந்து நன்மையில் முடியுமா தீமையில் முடியுமான்னு வந்து நம்ம தெரிஞ்சிருக்கிறதுக்காக போய் கேட்குறது தான் விரிச்சி கேட்குறது. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே முதல் உரிப்பொருள் கொடுத்துருக்காங்களா. முதல் பொருள்னால் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இந்த உலகத்தில் கடவுள் வந்து என்ன படைச்சார், நிலம் வேணும், அப்புறம் சூரியன் படைச்சு அப்புறம் நிலம் வேணும், அப்புறம் வந்து பொழுதுகளுக்கு வந்துட்டு சூரிய பகவான் கண்டிப்பாக வேணும். சூரிய பகவான் வந்து இந்த பக்கம் கிழக்குலேருந்து உதிக்கிறப்போ ஒரு பொழுதும் மறையிறப்போ ஒரு பொழுதும் இருக்கும், சிறு பொழுது பெரும்பொழுதுன்னு. சரிங்களா? நிலம் வந்து இதில் என்ன வருது, முல்லைப்பாட்டுக்கு முல்லை நிலம். ஓகேங்களா? இப்போ முல்லை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பொழுது பார்த்திங்கன்னா முல்லை நிலை வந்து காடு சார்ந்த இடம், அதனால் அங்கே வந்துட்டு ஒன்றும் வெயிலாக இருக்கும், இல்லைன்னா அதிகமாக பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, மாலை பொழுது மாதிரியே தான் இருக்கும் காடுகளில் பார்த்திங்கன்னா. இதில் பெரும்பொழுது பார்த்திங்கன்னா ஆவணி புரட்டாசி சொல்கிறாங்க இல்லைங்களா, ஆவணி புரட்டாசின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அது வந்து நீங்கள் எப்படி வச்சுக்கிறீங்கன்னா, இப்போ கார்காலம் ஆச்சுன்னா ஆவணி புரட்டாசியில் பார்த்திங்கன்னா அப்படியே மழை கோப்பாக இருக்கும், ஆனால் மழை பெய்யாது. ஐப்பசியில் தான் நல்லா அடமழை பெய்யும். சரிங்களா? அது ஒரு ரைமிங்காகவே சொல்லுவாங்க, ஐப்பசியில் அடமழைன்னு சொல்லுவாங்க. அது நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கருப்பொருள் நீர் மரம் பூ. இப்போ நீர் மரம் பூ, நீரில் வந்து நீங்கள் என்ன சொல்லுவீங்க, கரு வந்துட்டு குட்டியாக இருக்கும், குறுஞ்சுனை. ஓகேங்களா? அது வந்து நீருக்குள்ளே தான் இருக்கும். அது வந்து அப்புறம் ஒரு நாள் காட்டாற மாதிரி வெளியில் வந்துடும். சரிங்களா? இது வந்து சும்மா நான் உங்களுக்கு ஷார்ட்கட்டுக்காக சொல்கிறேன். அடுத்த மரம் பார்த்திங்கன்னா மரத்தை வந்து கொல்லக்கூடாது, காய வைக்கக்கூடாது, நம்ம கொஞ்சம் குருத்துலேருந்து வளர்க்கணும். அப்போ உங்களுக்கு இது ஷார்ட்கட்டாக வந்துடும். மரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னென்ன மரம் வரும்னா, மரம் வந்து கொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, காயக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, நல்லா தண்ணி ஊற்றி வளர்க்கணும் குருத்துலேருந்து அப்படின்றது நீங்கள் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பூவுன்னு கேட்டிங்கன்னா முல்லை நிலம், முல்லைப்பூ. முல்லை வந்து நல்லா பின்னாடி வச்சுக்கணும் பிடவம், அப்போ அழகாக தோன்றி இருக்கும், பின்னாடி வந்து அந்த கருமையான கேசத்தில் வந்து தோன்றி இருக்கும். அது நீங்கள் ஷார்ட்கட்டு. ஓகேங்களா? நீங்கள் ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். முல்லையில் என்ன பூ வருது, முல்லைப்பூ வருது, நம்ம எங்கே வைப்போம், பின்னாடி வைப்போம். ஸோ பீடவம் பின்புறத்தில் வைப்போம். அப்புறம் வந்துட்டு பின்னாடி அந்த கருகரு கூந்தலில் பூ வச்சோன்னா அவ்வளோ அழகாக இருக்கும், அப்போ தோன்றி போகும். அப்போ கருகருன்னு இருக்கிற இடத்துல ஒரு ரோஸ் கலர்லேயோ ஒரு ரெட் கலர்லேயோ ஒரு எல்லோ கலர்லேயோ ஒரு ஒயிட் கலர்லேயோ கூட ஒரு பூ தோன்றுச்சுன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் இல்லைங்களா. அதுதான் சொல்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா உரிப்பொருள் இருத்தல் நிமித்தம், அதாவது அரசி வந்து வெயிட் பண்ணாங்க இல்லைங்களா, அதுதான் சொல்கிறாங்க. சரிங்களா? வெயிட் பண்ணுங்க, இருத்தல் நிமித்தம்ன்றதான் வந்துட்டு வெயிட் பண்ணுறது சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து முல்லைப்பாட்டு, இது வந்து 103, இது நம்ம பின்னாடி பார்ப்போம். சரிங்களா? இது சும்மா ஜஸ்ட் வாசித்து விட்டுக்கோங்க. அடுத்து இப்போ இதில் பாருங்கள், நூல்வெளியில் இது யார் எழுதினாங்க, நப்போதனார் எழுதினார். ஓகேங்களா? இவரோட காலம் என்ன, சங்க காலத்தில் தான் வந்து அரசியெல்லாம் அவங்களாம் இருந்தாங்க, அவங்களுக்காக தான் இவர் வந்து எழுதியிருக்கிறாரு. அடுத்து வந்துட்டு இடம் வந்துட்டு காவேரி பூம்பட்டினம். இவர் இருந்த பூதம் வந்து எங்கே இருக்கும், பூதம் பூம்பட்டினம். சரிங்களா?
பூதம் பூம்பட்டினத்தில் இருக்குது. சரிங்களா. அடுத்து வந்து பெற்றோர். பெற்றோர் வந்து பொன் வணிகனார் மகனார்னு சொல்லுவாங்க. ஆனால் எக்ஸப்டாக தெரியல, அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அப்போ பொண்ணு வந்துட்டு அந்த காலத்தில் எதுக்காகும்? பொண்ணை வந்து பூதம் தான் காக்க வச்சுருப்பாங்க. சரியா. பொண்ணை வந்து பாதுகாப்பாக பார்க்குறதுக்கு பூதம் தான் வந்து இருக்கும், செக்யூரிட்டி மாதிரி இருக்கும். அந்த காலத்து படத்துலலாம் வந்து வச்சுருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வேறு பெயர் நெஞ்சாற்றுப்படை. அதாவது வந்துட்டு பதறி போய் இருப்பாங்க. தன்னோட அரசரான தன்னோட வீட்டுக்காரர் வந்துடுவாரா வரமாட்டாரான்னு சொல்லிட்டு அவங்க பதறி போயிருப்பாங்க. அப்போ நெஞ்சை வந்து ஆற்றுப்படுத்துவாங்க. இல்லை வந்துடுவார், நீங்கள் கவலை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த முதுபெண்டிதர் வந்து ஆற்றுப்படுத்துறது தான் நெஞ்சாற்றுப்படை. ஓகேங்களா. அடுத்து வந்துட்டு குறைந்த அடிகளை கொண்டது. இப்போ 3 அடிகள். முல்லைப்பூ, முல்லைப்பாட்டு 3 அடிகள். ஓகேங்களா. 103. அடுத்து இது 10 பாட்டு நூலில் ஆமாம் 10 பாட்டு நூலில் ஒன்று. நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒன்று. இதுக்கெல்லாம் ஷார்ட்கட் கண்டிப்பாக தேவையில்லை, இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா முல்லைப்பாட்டு ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டது. ஆமாம். இப்போ பார்த்திங்கன்னா முல்லைப்பாட்டு ஆசிரியப்பாவால். இது எப்படி நம்ம எப்படி ஷார்ட்கட்டாக வச்சுக்கலான்னா, முல்லை வந்துட்டு இப்போ நம்ம கோயிலுக்கே போகிறோம், ஒரு ஆசீர்வாதம் வேணும்னா நம்மளுக்கு பூ வந்து முல்லைப்பூ கிடைக்குமா, மல்லிகைப்பூன்னு மேக்ஸிமம் நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. அப்போல்லாம் முல்லைப்பூ கிடைக்குமா, இல்லை வேறு பூ கிடைக்குமா அப்படின்னு சொல்லிலாம் பார்ப்பாங்க. அதை முல்லைப்பூ எப்படி ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக முல்லைப்பூ எதிர்பார்ப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு செயல் நன்றாக முடியாதோ அதான் ஐயம் கொண்ட பெண்கள் ஊர் பக்கத்தில் தெய்வத்தை தொழுது விரிச்சு கேட்பது. சரிங்களா. நல்ல சொல்லுக்கு வந்து நன்மைன்னு அர்த்தம், தீய சொல்லுக்கு வந்து தீமைன்னு அர்த்தம். ஓகேங்களா. இன்றைக்கி கிளாஸ் வந்து முடிஞ்சிடுச்சு. இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு உங்கள் கிளாஸ் நல்லாயிருக்கு ஏதாவது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் கமெண்ட்காக வெயிட் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தேன், ஓகே பெட்டர் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேட் கொடுங்க, என்கரேஜ் பண்ணுங்கள். நாங்கள் வந்து செய்கிறதுக்கு மேலும் மேலும் வந்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஒரு லைக் கொடுங்க, ஒரு கமெண்ட் கொடுங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா. தேங்க்யூங்க.